ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான மார்க் ரூம்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கத்துக்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல, ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் 8i. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, z is equal to 6 minus 8i அப்படின்னு எடுத்துப்போம், which is equal to a plus ib. இந்த இடத்துல ஏங்கிறது ரியல் பார்ட், b அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். எஸ், ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நமக்கு என்னென்ன டேட்டா வந்து தேவை பாருங்க, அதை வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை, மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் z அப்படிங்கிறது என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் அப்படிங்கிறது ஏக்கான வேல்யூ 6, அப்போ 6 ஸ்கொயர் அப்படின்னு வரும் இந்த இடத்துல. அடுத்தது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது -8, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும் அண்டர் த ஸ்கொயர் ரூட். ஸோ என்ன வருது பாருங்க, இதை சிம்பிளை பண்ணால் ரூட் 100 அப்படின்னு கிடைக்குதா, தட் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ மாடுலஸ் ஆஃப் z அப்படிங்கிறது 10. ஸோ அடுத்தது என்ன வேணும் நமக்கு, a என்னன்னு தெரியும், தட் இஸ் 6. b அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், தட் இஸ் -8. மாடுலஸ் ஆஃப் b என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் b தட் இஸ் ஈக்குவல் டு -8க்கு நம்ம மாடுலஸ் அப்ளை பண்ணுறோம். மாடுலஸ் அப்ளை பண்ணால் அது பாசிட்டிவாக மாற்றிடும், நெகட்டிவாலாம் பாசிட்டிவாக மாற்றிடும். அப்போ +8. கிளியரா? ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ. சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்க, ரூட் z தட் இஸ் ஈக்குவல் டு plus or minus square root of modulus of z வந்து 10 and a உடைய வேல்யூ 6 divided by 2 plus iota b கான வேல்யூ -8 and modulus of b வந்து +8 square root of 10 modulus of z வந்து 10, a என்றது 6, அப்போ -6 divided by 2. ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளை பண்ணோம். சரிங்களா? ஸோ சிம்ப்ளை பண்ணால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். என்ன வருது பாருங்க, ஸோ சிம்ப்ளை பண்ணால் நமக்கு 16 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு 8னு வரும். 8 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2√2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த 8 இந்த இடத்துல இந்த 8ம் இந்த -8 கேன்சல் பண்ணால் -1 வரும். அந்த மைனஸ் வந்து இங்கே நடுவில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ நடுவில் வந்து மைனஸ் போட்டுக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அயோட்டா, இங்கே 4/2, 4/2னா 2 அப்படின்னு வரும், அப்போ √2. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு +or-2√2 மைனஸ் i√2 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ கிளியராக புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்க எல்லாருக்கும். எஸ், புரிஞ்சுதா அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீட் பண்ணலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.